नमस्ते दोस्तों, जस्ट हिंदी को स्वागत करती हूँ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேர்தல் திருவிழாலாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஜனநாயக கடமையெல்லாம் நிறைவேற்றியாச்சா? ஓகே, கிட்டத்தட்ட அது திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் நம்மளுக்கு அந்த அரசியல் கலாட்டா காமெடி அப்படின்னு சொல்லி ரொம்ப என்டர்டெய்னிங்காக போச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஓகே, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான சில சின்ன சின்ன வாக்கியங்கள் எப்படி எளிமையாக பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொட்டீனாக பேசும்போது தவிர்க்க முடியாத சில சென்டென்ஸ் நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லணும், அது அதாவது என்ன சொல்கிறது, நார்மலாகவே சொல்ல வேண்டிய சில வாக்கியங்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னாச்சு, இது இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் வரும் இல்லையா? என்னாச்சு, கியா ஹுவா, கியா ஹுவா அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். ஏன் இவ்வளோ நேரம் கேட்குறோம், ஏன் இவ்வளோ நேரம் அல்லது ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? கியோ இத்தனா தேர், கியோ இத்தனா தேர் அப்படின்னா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு அர்த்தம். கியோ இத்தனா தேர், தேர் அப்படின்னா லேட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அந்த தாமதம் அப்படிங்கிற வார்த்தை தேர். கியோ இத்தனா தேர். எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகத்தில் இல்லை சொல்கிறோம் இல்லையா? முஜே யாத் நஹி ஹே, முஜே யாத் நஹி ஹே. யாத் அப்படின்னா அந்த ஞாபகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அர்த்தம். முஜே யாத் நஹி ஹே அப்படின்னா எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இது ரொம்ப அழகாக இருக்கு, இது ரொம்ப அழகாக இருக்கு. யஹ் பஹுத் சுந்தர் ஹே, யஹ் பஹுத் சுந்தர் ஹே அப்படின்னா இது ரொம்ப அழகா இருக்கு. யஹ் பஹுத் சுந்தர் ஹே. ரொம்ப சின்னதாக இருக்கு சொல்கிறோம் இல்லையா? ரூம் பார்க்கும்போது சொல்கிறோம், வீடு அந்த மாதிரி இதில் சொல்கிறோம், இல்லை ஒரு பொருள் வாங்கும்போது சொல்கிறோம். ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல பஹுத் சோட்டா ஹே, பஹுத் சோட்டா ஹே அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அச்சா, பெரிய வீடாக இருந்துச்சு. அதாவது நம்ம இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரோம், இல்லை எங்கேயாவது பார்த்துட்டு வரோம்னா வீட்டில் அது நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அவங்க வீடு நல்லா பெரிய வீடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு படா கர் தா, படா கர் தா அப்படின்னா பெரிய வீடாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா வீடு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த தோட்டம் உங்களோடதா, இந்த தோட்டம் உங்களோடதா. இஸ் பாக் ஆப்கா ஹே, இஸ் பாக் ஆப்கா ஹே அப்படின்னா இந்த தோட்டம் உங்களோடதா. ஆப்கா அப்படின்னா உங்களோடதா அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அப்படின்னு சொல்றோம்ல, இஸ் பாக் ஆப்கா ஹே அப்படின்னா இந்த தோட்டம் உங்களோடதா. இதுல பாக் அப்படின்னா தோட்டம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்ம உங்களுடையதா அப்படின்னு கேட்கிறோம், இப்போ கேள்வியா கேட்கணும். அதனால இப்போ ஹிந்திலையும் அந்த மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்கா ஹே அப்படின்னு கேட்டா, அது கொஸ்டினா கேட்குற மாதிரி அந்த மாடுலேஷன் கொடுத்தோம்னா ஆப்கா ஹே அப்படின்னு கேட்டா உங்களோடதா அப்படின்னு அர்த்தம். ஆப்கா ஹே அப்படின்னா உங்களோடது அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த சென்டென்ஸை முடிச்சோம், அந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா, அதாவது ஆப்கா ஹே அப்படின்னா உங்களோடது, ஆப்கா ஹே அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஃபார்மேட்லேயே அந்த மாடுலேஷனை சேர்த்து கொண்டு வந்தோம்னா அது கொஸ்டின் ஆயிடும். இப்போ இந்த தோட்டம் உங்களுடையதா கேட்டோம். இப்போ உங்களுடையதா அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொஸ்டினா கேட்கும்போது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த மாடுலேஷனை சேர்த்து அந்த வார்த்தையில கொண்டு வரணும். அதாவது ஆப்கா ஹே அப்படின்னு கேட்டா உங்களோடதா. இப்போ அந்த ஆப்கா ஹே அந்த இழுவை இல்லாம ஆப்கா ஹே அப்படின்னா உங்களோடது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாடுலேஷனை சேர்த்து கொண்டு வந்தா அது கொஸ்டின் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடும். ஓகேவா? எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. எதை வாங்கினாலும் சரி, தேடனாலும் சரி, நம்ம சொல்ற அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எங்கேயும் இல்லை. கஹி பி நஹி, கஹி பி நஹி, கஹி பி நஹி அப்படின்னா எங்கேயும் இல்லை. நல்ல கதை. இப்போ நல்ல கதை எங்கெங்கெல்லாம் சொல்லுவோம்? நல்ல கதை புஸ்தகம் படித்தா சொல்லுவோம், இல்லை உட்காந்து பேசும்போது சொல்லுவோம் இல்லையா? நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நிறைய இடங்கள்ல அது வரும். நல்ல கதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது கேலிக்கு சொல்லும்போது சொல்கிறோம், சீரியஸாக சொல்லும்போது சொல்கிறோம், நம்ம படித்ததை சொல்லும்போது சொல்கிறோம் இல்லையா? ஸோ நல்ல கதை அப்படிங்கிறதுக்கு அச்சி கஹானி,
அச்சி கஹானி அப்படின்னா நல்ல கதை அப்படின்னு அர்த்தம். நல்ல நேரம், நல்ல நேரம், இது நல்ல நேரம், அட் ப்ரெசன்ட் இருக்கக்கூடியது நல்ல நேரம். ஷுப் கடி, ஷுப் கடி, ஷுப் கடி அப்படின்னா நல்ல நேரம் அப்படின்னு அர்த்தம். அச்சா, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, இல்லை சொல்லுவோம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கோயி காஸ் நஹி ஹே, கோயி காஸ் நஹி, கோயி காஸ் நஹி ஹே போட்டுக்கலாம். இல்லை ஸ்போக்கனில் வரும்போது அந்த ஹே வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்லை. ஓகேவா? அதனால தான் நான் முதல் தடவை சொன்னேன், ரெண்டாவது ஷார்டன் பண்ணிட்டேன். கோயி காஸ் நஹி ஹே சொல்லலாம், அல்லது கோயி காஸ் நஹி அதோட முடிச்சுக்கலாம். ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம், ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்முலா சொல்லும்போது அது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கோயி காஸ் நஹி. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. சமய ஹோ ரஹா ஹே, சமய ஹோ ரஹா ஹே. சமய அப்படின்னா அந்த டைமு குறிக்கக்கூடிய சொல், ஹோ அப்படின்னா அந்த ஆகிறதுன்ற வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு ரஹா ஹே அப்படின்னா நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், ரஹா அப்படிங்கிறது வந்தாலே வந்து இந்த கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வந்து டென்ஸ் வந்து நம்ம இன்டீரியராக படித்தாதான் நல்லா புரியும். ஓகே, ஸ்போக்கனுங்கிறதுனால நான் தனித்தனி வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். சமய ஹோ ரஹா ஹே அப்படின்னா நேரம் போயிட்டே இருக்கு, நேரம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு. அவன் என் நண்பன், அதாவது அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வ மேரா மித்ர ஹே அல்லது வஹ் மேரா தோஸ்த் ஹே. ஸோ தோஸ்த் அப்படிங்கிறது நம்ம புழக்கத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை. ஹிந்தியில் நண்பனுக்கு இன்னொரு வார்த்தை மித்ர, மித்ரன்னு பேர் வைக்கிறோம், நம்ம தமிழில் வைக்கிறோம். மித்ர அப்படின்னா நண்பன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ வஹ் மேரா தோஸ்த் ஹே அல்லது வஹ் மேரா மித்ர ஹே, ரெண்டுமே ஒன்று. நான் சொல்றத கேளு, நான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்றத கேளு. மேரி பாத் சுனோ, மேரி பாத் சுனோ, மேரி பாத் சுனோ அப்படின்னா நான் சொல்றத கேளு, மேரி பாத் சுனோ. உனக்கும் பிடிக்குமா, உனக்கும் பிடிக்குமா. தும்கோ பி பசந்த் ஹே, தும்கோ பி பசந்த் ஹே. இப்போ நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் ஒன்றில் பார்த்த மாதிரி பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம வந்து அந்த மாடுலேஷனோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா தும்கோ பி பசந்த் ஹே. ஸோ ஹே அப்படின்னு கேட்கும் போதே பிடிக்குமா அப்படிங்கிற அந்த சவுண்டில் அதை வந்து கொஸ்டினாக நம்ம கேட்கணும். தும்கோ பி பசந்த் ஹே அப்படின்னா உனக்கும் பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம். அச்சா, இதில் எந்த தவறும் இல்லை, அதாவது இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு பண்ணினதுக்கு அப்புறமோ இல்லை நம்ம அப்பாலஜி கேட்கும்போதோ நம்மகிட்ட யாரோ சாரி சொல்லும்போது நம்ம வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல இதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இஸ்மே கோயி கலத் நஹி ஹே, இஸ்மே கோயி கலத் நஹி. இப்போ நான் சொன்னேன்ல நஹி ஹே, ஆக்சுவலாக கிராமர் படி நஹி ஹே சேர்த்து தான் சொல்லணும். ஸ்போக்கனில் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம் அப்படிங்கிறது வரும்போது அந்த ஹே வந்து கட் ஆனாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இஸ்மே கோயி கலத் நஹி முடிச்சுக்கலாம். இஸ்மே கோயி கலத் நஹி. ஸோ இஸ்மே அப்படின்னா இதில் அப்படின்னு சொல்கிறோம், கோயி அப்படின்னா எனி அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்த அப்படின்னு சொல்கிறோம். கலத் அப்படின்னா தவறு, மிஸ்டேக்கை குறிக்கக்கூடியது கலத். இஸ்மே கோயி கலத் நஹி. நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தப்போ யார் யார் வந்திருந்தான்னு கேட்கும்போது நம்ம அந்த ரிப்போர்ட் சொல்கிறோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க சொல்கிறோம் இல்லையா. கை லோக் ஆயே, கை லோக் ஆயே அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க. கை லோக் ஆயே. ஸோ கை லோக் அப்படின்னா சோ மெனி பீப்புள் அப்படின்னு குறிக்கிறது, நிறைய அப்படின்னு குறிக்கிறது. கை லோக் ஆயே. நீயும் நானும் மட்டும். இப்போது நம்ம ரொம்ப க்ரௌடாக உட்காந்துருக்கும் போது வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, நீ நானும் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டில் இருக்கும்போது சொல்கிறோம் இவங்கெல்லாம் இருக்கட்டும் நம்ம மட்டும் போயிட்டு வருவோம், நீ நானும் மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இடங்களில் நீயும் நானும் மட்டும். சிர்ஃப் தும் और मैं,
சிர்ஃப் தும் और मैं. ஸோ சிர்ஃப் அப்படின்னா இந்த மட்டும், ஒன்லி. சிர்ஃப் தும் और मैं. தும்னா நீ, மே அப்படின்னா நான். ஸோ சிர்ஃப் தும் और मैं அப்படின்னா நீ நானும் மட்டும். கோயிலுக்கு போவோமா? ஸோ ஃபேமிலியில் கேட்குறோம். கோயிலுக்கு போவோமா, அதாவது போகலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. இன்னைக்கு கோயிலுக்கு போவோமா அப்படின்னு கேட்குறதுக்கு மந்திர் ஜாயங்கே, மந்திர் ஜாயங்கே அல்லது மந்திர் சலேங்கே. ஸோ சலேங்கே ஜாயங்கே ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். சலேங்கே ஜாயங்கே அப்படின்னாலும் போகலாமா செல்லலாமான்னு தமிழில் சொல்கிறோம்ல அது. மந்திர் ஜாயங்கே அப்படின்னா கோயிலுக்கு போகலாமா. குடி தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பீனே கா பானி, பீனே கா பானி. ஸோ பீனா அப்படின்னா குடிக்கிறது, பீனே கா பானி, பானினா தண்ணியை குறிக்கக்கூடியது. பீனே கா பானி அப்படின்னா குடி தண்ணீர் அல்லது பேய்ஜல் அப்படின்னு அர்த்தம். பேய்ஜல், இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேய்ஜல் அப்படிங்கிறதா எழுதி போட்டிருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்ற இடத்துல வந்து பேய்ஜல்ங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். ஸோ பீனே கா பானி அப்படின்னு சொல்லலாம், பேய்ஜல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து ட்ரிங்கிங் வாட்டரை தான் குறிக்கும். அச்சா, இன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்மளுக்குள்ள நம்ம பிள்ளைங்கிட்ட அப்படின்னு சொல்லி வெளியாள்கிட்ட பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள் வந்து ஈஸியாக சொல்றதுக்கு பார்த்தோம் இல்லையா. நான் வழக்கம் போல சொல்றதுனா திரும்ப சொல்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கான இடம், அதாவது அந்த சூழல் கிடைக்கும் போது நீங்களா பேசி பாருங்க. இன்னொன்று, பேச்சு மொழியில வந்து ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டதை வந்து கண்டிப்பா பேசணும். அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன தப்பு வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப பேசி பாருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது, அதாவது நம்ம சொல்றத ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த மொழியோட என்ன சொல்றது, அந்த பயனா இருக்கணும். ஸோ ஸ்போக்கன் அப்படின்னு படிக்கிறதே வந்து இந்த மாதிரி டைப்ல தான் நீங்க முதல்ல வச்சுக்கணும். அதாவது வந்து நம்மளுக்கு சரியா பேச தெரியல அப்படிங்கிறதே நினைக்க கூடாது. அது நம்ம சொல்ல வர்ற விஷயத்தினுடைய மீனிங், அதாவது பொருள் வந்து கரெக்டா இருக்கா, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு. மற்றபடி வந்து அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து விட்டு போறதுங்கிறது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஸோ திரும்ப வந்து பேசி பார்க்கலாம், தப்பும் தவறுமானாலும் பேசி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பேசும்போது ரைமிங்காக சொல்கிறோம் இல்லையா, இடம் கிடம் வாங்கி போடுறது, தண்ணி கிண்ணி கொடுக்கறது அப்படின்னு நிறைய சொல்கிறோம் இல்லையா. அந்த வரிசையில் ஏழை பாழை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே ஏழை பாழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் ஏழை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். பாழை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ஏதோ வந்து எதுகை மோனைக்காக அந்த வார்த்தையோட சேர்க்கப்பட்டது கிடையாது. பாழை அப்படின்னா பணக்காரங்களா, அதாவது ரொம்ப வசதியானவங்களா இருந்து அதுக்கப்புறமா ஏழையா ஆகுறவங்களா, அதாவது நம்ம வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து வாழ்ந்து கெட்டவங்க, அதாவது நல்லா இருந்து ஒரு லோவான ஒரு நிலைமைக்கு வராங்க இல்லையா, அந்த இதை குறிக்கக்கூடியதுதான் பாழை அப்படிங்கிற சொல்லும். அதனாலதான் ஏழை பாழை அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும். இது வந்து திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் இருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோஸ்ல நிறைய ஸ்பீச்சஸ்ல எல்லாம் இருக்கு, புக் இருக்கு, அவங்களோட புக்கு. அது அவரோட உரையில அவர் வந்து சொன்ன ஒரு விரிவாக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.